நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீரஜாவை உங்களுக்கு எவ்வளோ நாளா தெரியும்? அவ படிச்சது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தானா? நான் எல்லாத்தையும் பார்வதி கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா. அத்தை கிட்ட நான் இதெல்லாம் எப்படி கேட்கறது? நீரஜாவை கண்டுபிடிச்சது கூட்டிட்டு வந்ததெல்லாம் நீங்க தானே, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சு என்ன பண்ண போற? இது நம்ப வீடுப்பா. என் வீட்டில் நடந்த முக்கியமான விஷயத்தை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா நல்லா இருக்குமா? நீரஜாவோட அப்பா யாருன்னாவது சொல்லுங்க. இப்ப யாரு நீரஜாவோட அப்பாவை பத்தி உங்ககிட்ட கேட்டது? இந்து. அவ கேட்கிற கேள்வி நியாயம் தானே? இந்துக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் நீரஜாவோட அப்பா பத்தி தெரிஞ்சுக்க ஆசையா இருக்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே இந்த இஷ்யூ நம்ம வீட்டுல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆளுக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசுவீங்களே தவிர அத்தையோட வாழ்க்கையில உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு யாருமே என்கிட்ட சொன்னதில்ல. அதை தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல. இல்லன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்ப சொல்லுங்க, நீரஜாவோட அப்பா யாரு? அந்த ஆள் இப்ப எங்க இருக்காரு? அது 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 வந்து அது அதை சொல்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வேண்டாம். அதை நான் பார்வதி அத்தைக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தேவையில்லைன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். பரவாயில்ல, அதை நான் அத்தைக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அட வேண்டாம்ப்பா, அதெல்லாம் நல்லா இருக்காது. அது ஏன்பா? அது எப்போ முன்னாடி நடந்த விஷயம் தானே. அதனால இப்ப அத்தைக்கோ இல்ல நம்ம குடும்பத்துக்கோ எந்த அசிங்கமும் வரப்போறதில்ல. நானே கேட்டுக்கிறேன். வேண்டான்னு சொன்னா உனக்கு புரியாதாப்பா? விஷயத்த சொல்றேன். பார்வதி தான் அப்ப நடந்த விஷயங்களை நீங்க சின்ன பசங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறா. அதுலயும் குறிப்பா அவளை பத்தி நீ அவமரியாதையா நினைச்சிட்டேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நடந்ததால அவ ஏகப்பட்ட பழியையும் அவமானத்தையும் சந்திச்சிட்டா. அந்த பிளாஷ்பேக்குள்ள பார்வதி போக வேண்டான்னு நினைக்கிறது நியாயம் தானப்பா? இப்ப போய் நீரஜாவோட அப்பா யாருன்னு கேட்டு அவளை சங்கடப்படுத்தாம இருக்கிறது தான் நல்லது. இதை இந்துக்கிட்டையும் சொல்லிடு. நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம். பார்வதி கிட்ட நீ எதையுமே கேட்டக்கூடாது. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் வருது, நான் உன்னை அப்புறம் கூப்பிட்றேன். நீரஜாவோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ஆசைப்படல, அவ தான் ஆசைப்படுறா. அந்த இந்துலேகா தொல்லை பிடிச்சவா. நீங்க கால் பண்ணீங்கல்ல, உங்க அப்பா என்ன சொன்னாரு? நீரஜா பத்தியோ உங்க அப்பா பத்தியோ அத்தை கிட்ட எதையும் கேட்க வேணாம்னு அப்பா சொல்றாரு. பேசுறதுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி பேசுறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு தான் எனக்கு புரியல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னா இத்தனை நாளா அப்பா பத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வெளியில பாக்குறத வச்சு யார் கேரக்டர் முடிவு பண்ண முடியாதுங்க. என் அப்பா பத்தி தான் இப்ப சொல்றியா? இல்ல, நான் பொதுவா தான் சொன்னேன். உங்க அப்பா விஷயத்துல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. எனக்கு இப்ப வேற ஒரு சந்தேகம் வருது. நீரஜாவோட ஃபாதர் யாருன்னு அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவர் பேரை வெளியில சொல்ல தயங்கலாம். ஒருவேளை நம்ம குடும்ப ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராத ஒரு ஆளா கூட இருக்கலாம். பொருளாதாரம், ஜாதி, அப்படி கூட ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஒருவேளை அவர் செத்து கூட போயிருக்கலாம். என்னங்க நீ எதுக்கு எமோஷனல் ஆகுற? நீரஜாவோட அப்பா பத்தி தானே சொல்றேன்.
அந்த காலம் வேறம்மா. 20-22 வருஷத்துக்கு முன்னாடினா அது போன நூற்றாண்டு மாதிரி. இந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு குழந்தை உண்டாச்சுன்னா அதுக்கு காரணமானவன் ஒரு லெவல் கம்மியானவனா இருந்தா என்ன வேணா நடக்கலாம். ஆளையே காலி பண்ணிடுவாங்க. சமீப காலங்களிலே அந்த மாதிரி கௌரவ கொலைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்க. அப்ப கேட்கவா வேணும்? அப்போ நீரஜோட அப்பாவை கொலை பண்ணியிருக்கலாம். ஐயோ, நீ ஏமா ஷாக் ஆகுற? நான் என்னவோ உங்க அப்பாவை பத்தி பேசின மாதிரில ஷாக் ஆகுற. என்ன இந்த யோசிக்கிற? இருந்தாலும் காதலிச்ச குற்றத்துக்காக ஒருத்தரை கொலை கூடவா பண்ணுவாங்க? ஜாதி வெறி பிடிச்ச ஊர்ல அதெல்லாம் சகஜம்தான். இதெல்லாம் சும்மா என்னுடைய யூகங்கள் தான். அவர் யாரா வேணா இருக்கட்டும், அவர் உயிரோட இருக்கணும்னு வேணா நாம வேண்டிக்கலாம். கடவுளே, என்ன இது? அருண், எனக்கு நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்க தா. கொஞ்ச நாளாவே நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எப்ப பாரு நாட் ரீச்சபிள் இல்ல சுவிட்ச் ஆஃப். எப்பவுமே அப்படி வருமாப்பா? அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். யாரா? ஜேபிய. ஜேபி உனக்கு தான் அவரை தெரியும்ல? தெரியும். அண்ணன் கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். பாக்குறேன்னு சொல்றாரே தவிர இதுவரைக்கும் எந்த தகவலுமே இல்ல. ரகு கிட்டதான் ஜேபி ரொம்ப நல்லா பழகுவாரு. ரகுவையும் இப்ப இந்த பக்கமே காணோம். நீதான் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். அம்மா, நீங்க எதுக்காக ஜேபி தேடுறீங்க? அது அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எதுவுமே சொல்லலையே. அது குளத்து பக்கமா அவருக்கு ஒரு வீடு இருக்கு. அது பக்கத்திலேயே நமக்கு கொஞ்சம் இடம் இருக்கு. பழைய மாடல்ல இருக்கிற நல்ல ஸ்ட்ராங்கான வீடு அது. நாம எப்படியும் அந்த இடத்துல வீடு கட்டலான்னு இருக்கோம். அதனால அந்த வீட்டையும் சேர்த்து வாங்கிட்டா நல்லா இருக்கும்ல. அதை விற்க விருப்பமானு அவர்கிட்ட கேட்கணும். அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அவரோட நம்பரை நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன், சரியா? சரி. ஜேபியோட வாடகை வீட அத்தை வாங்க போறேன்னு சொன்னது பொய் தான். உண்மை அது இல்ல. அம்மா இப்படியெல்லாம் பொய் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணலங்க. நான் ஓப்பனா சொல்றேன். ஜேபி பேரை கேட்ட உடனே நீ டென்ஷன் ஆவியோன்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டேன்.
அந்த பேரை வச்சு தானே முன்ன நான் உன்னை சந்தேகப்பட்டேன். நீங்க சந்தேகப்பட்டதெல்லாம் நான் இப்ப பெருசா எடுத்துக்கலன்னு தெரியும்ல. இருந்தாலும் அந்த பேரை சொல்லி நான் ரொம்ப கவலைப்பட்டேன், நிறைய அழுதேன். அப்பா வயசுல இருக்க ஒரு ஆளை போய் எல்லாத்துக்கும் அந்த அபிராமி தான் காரணம். அவ சொன்ன அத்தனையும் கேட்டுக்கிட்டு நான் ஆடினதும் தப்புதான். அதையெல்லாம் மறக்கிறதுக்கான சக்தி இப்ப என் மனசுக்கு இருக்கு. நீங்க என்ன நம்புறீங்க, நேசிக்கிறீங்கிறது தான் அந்த சக்தி. என்ன ஆனாலும் அம்மா சொன்னதுனால ஜேபியை தேடி கண்டுபிடிச்சாகணும். ஆனா எப்படி? அதுக்கான ரூட்டையும் அத்தை சொல்லிட்டாங்க. ரூட்டா? அது என்ன? ரகு ஜேபிக்கு ரொம்ப க்ளோஸான ரகு மூலமா அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது நான் ரகு மூலியமா கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம். அந்த பேரை இனிமே இங்க யாரும் சொல்ல வேண்டாம். ரகுவை பத்தியா சொல்ற? ஆமாங்க, ஜேபி மாதிரி இல்லைங்க. நமக்குள்ள உண்மையிலேயே பிரச்சனை உருவாக்குன பேரு ரகுதான். ஒரு காலத்துல எவ்வளோ நாள் நான் தூங்காம அழுதுருக்கேன், அதுவும் செய்யாத தப்புக்காக. அதனால அவர் மட்டும் இல்லைங்க, யாரா இருந்தாலும் சரி பேரளவுல கூட நமக்குள்ள வரக்கூடாதுங்க. இனி நம்ம வாழ்க்கையில நாம 3 பேர் மட்டும் போதும். நீங்க, நான், நம்ம குழந்தை. அது தவிர வேற யாரும் வேண்டாம். ஆனா அத்தை கிட்ட என்ன சொல்றது? ஜேபியை கண்டுபிடிக்க வேற வழியில முயற்சி பண்ணலாம். என்னமோ ஒரு விஷயம் அத்தைய ரொம்ப குழப்புது. அது ஒருவேளை என்னோட இல்ல நீரஜாவோட அப்பாவை நினைச்சா இருக்குமோ? இருக்கலாம். கரெக்ட் தான். எனக்கும் அப்படி தோணுது. என் அப்பா உயிரோட இருக்காரா இல்ல இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது என்னம்மா இது? தேவையில்லாத சில பேப்பர்ஸ் எரிக்கலான்னு பாக்குறேன். காயலாம் கடைக்காரங்க வந்தா போடலாம்ல? அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல ரோசம்மா. அப்படின்னா அது அப்படி வச்சிருமா, நான் அப்புறமா எரிச்சுக்கிறேன். தேவையில்லாம நீ எதுக்குமா புகையில நிக்க போற? பரவாயில்ல, இது கொஞ்சம் தானே இருக்கு. அட நான் பாத்துக்கிறேம்மா. பரவாயில்ல ரோசம்மா. அம்மா இந்து எங்க போறா? பழைய பேப்பர்லாம் எரிக்க போறாளாம். நானே எரிக்கிறேன்னு சொன்னேன், உங்களுக்கு எதுக்கு தொல்லைன்னு சொல்றா. வக்கீல் சாரா, உள்ள வாங்க. பார்வதி அம்மா இல்லையா? இருக்காங்க, நான் கூப்பிடுறேங்க. வாங்க சார். பார்க்கணும்னு சொன்னீங்களா? அதான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கோர்ட்டுக்கு போலான்னு பார்த்தேன். இவர் அட்வொகேட்மா, இவ என்னோட பொண்ணு சார். ஹாய். ஹலோ. வாங்க. உட்காருங்க. சரி, அந்த இன்ஸ்பெக்டர் அப்புறமா இங்க வரவோ அல்லது அங்க வர சொல்லவோ ஏதாவது சொன்னாரா? இல்ல. அந்த ஆள் கேரக்டர் சரியில்லை. என்னென்னமோ பண்ணலான்னு ஆசைப்படுறாரு, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. எங்க மேல, குறிப்பா இந்து மேல முன்கோவம் இருக்கிற மாதிரியே நடந்துகிட்டாரு. நம்ம வேணும்னா எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
சும்மா ஒரு வார்னிங். வேணாம், இந்த கேஸ் பின்னாடிலாம் அலைய முடியாது. தேவையில்லாம பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க யாரும் அபிய எதுவுமே பண்ணல. அவளோட அப்பா இந்த செகண்ட் வரைக்கும் அத பத்தி விசாரிக்க இங்க வரவே இல்ல. என்னவோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. சரி, அந்த மேட்டரை விடுங்க. என்ன எதுக்காக வர சொன்னீங்க? குடும்ப சொத்தை பத்தி நான் பேசணும்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, இப்ப அதுல ஒரு சின்ன சேஞ்ச். என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் நான் என்னோட பொண்ணு பேர்ல எழுதி வைக்க போறேன். நல்ல முடியுமா அது? ஆனா சும்மா போய் ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுல்ல. எங்க குடும்பத்துக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல. தெரியும். நம்மளோட எல்லா கண்டிஷன்ஸும் அதுல தெளிவா ஃபைல் பண்ணிடணும். பிசினஸோட எல்லா இன்கமும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறத திரும்பவும் கிளியர் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் சொத்துக்கு உரிமையானவ என்னோட பொண்ணு தானே. இந்துவுக்கும் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு ஷேரை நான் கொடுக்கணும். ஆமா, அது கண்டிப்பா கொடுத்தாகணும்ல. உங்களோட அந்த டிசிஷன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்துவும் அதை டிசர்வ் பண்றா. ஆமா ஆமா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க. என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணலான்னு மட்டும் சொல்லிடுங்க. சீக்கிரமாவே பண்ணிடலாமா? ஆமா, பத்திரம் லாக்கர்ல இருக்கா? இல்ல, இங்கதான் பத்திரமா வச்சிருக்கேன். அப்பனா அதையும் பார்த்துடலாமே. முதல்ல எல்லாத்தையும் படிச்சு கிளியர் பண்றேன். சரி, நான் எடுத்துட்டு வரேன். சரி. ரோசம்மா, வக்கீல் சாருக்கு ஒரு டீ போடுங்க. இந்து, வக்கீல் வந்திருக்காரு. ஒன்னு அவரு விசாரிச்சாரு. பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ற விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அத பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்காரு. அம்மா, அவசரப்பட்டு இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? அவசரப்படுறேனா? கொஞ்ச நாளாவே நான் அத பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்பவே ரொம்ப லேட்டு. ஏதாவது ஆயிடுமோன்னு நீங்க ரொம்பவே பயப்படுறீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. நீ சொல்றது தப்புன்னுலாம் நான் சொல்லல. ஆனா அது மட்டும் விஷயம் கிடையாது. இவ்ளோ நாளா நான் காத்திருந்தது என்னோட பொண்ணுக்காக தான். அவதான் வந்துட்டால, இதுக்கு மேல நான் ஏன் லேட் பண்ணணும்? என்னைக்கா இருந்தாலும் அதை என் பொண்ணுக்கு தானே நான் கொடுக்க போறேன். இப்பவே எழுதி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சு போயிரும்ல. அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன். அது மட்டும் இல்ல, உனக்கான பங்கையும் நான் எழுதி வைக்க போறேன். அத பத்தி நான் கேட்டேனாமா? நீ கேட்கலனாலும் நான் சொல்லணும்ல. எல்லா விஷயத்தையும் நான் ஏற்கனவே என் மனசுல முடிவு பண்ணிட்டேன். வக்கீல் கிட்ட நான் இன்னொரு தடவை பேசணும். சரி, அதை விடு. உனக்கு என்னோட ப்ராப்பர்ட்டியில இந்த இடம் தான் வேணும்னு ஏதாவது ஆசை இருக்கா? வயலோ தோட்டமோ இல்ல ஏதாவது வீடு? உனக்கு ஆசையா இருந்தா ஓப்பனா சொல்லு, அம்மா நான் எழுதி தரேன். நான் எதுக்குமே ஆசைப்படல. என் 2 பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். அவகிட்ட கேட்டா எனக்கு எந்த ஆசையுமே இல்லம்மான்னு சொல்றா. குறிப்பா இதுதான் அதுதான் வேணும்னுலாம் நான் எதுவுமே ஆசைப்படல அங்கிள். அதுக்காக நான் கேட்கல. சும்மா ஒரு ஆன்சைட்டில தான் நான் கேட்கறேன். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? அது ஒரு நல்ல குவாலிட்டி. அம்மா ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேருக்கு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் வேற யாருக்கும் அதுல எந்த உரிமையும் இருக்காதா? இருக்காது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய உரிமை உனக்கு மட்டும்தாம்மா. அம்மாவுக்கு கூட உரிமை கிடையாதா? அது எப்படிமா? உங்க பேர்ல எழுதி கொடுத்துருவாங்கல்ல. சொத்துன்னு அவங்க சொல்றது இடம் மட்டும் கிடையாதுல்ல? இல்ல, நகை பணம் உட்பட எல்லா அசையா சொத்துக்களும் உங்க பேருக்கு வந்துடும். சொத்துக்கள் எப்படி அசையும்? இல்லம்மா, சொத்துக்கள் அசையாதுமா. இது அசையும் அசையா சொத்துக்கள். அதாவது அசையாம ஒரு இடத்துல இருக்கிறது அசையா சொத்து. எடுத்துக்காட்டுக்கு வீடு இல்லைன்னா ஆபீஸ். இப்ப வாகனங்கள் இதெல்லாம் அசையும் சொத்துக்கள். இதெல்லாம் மொத்த சொத்துல தான் அடங்கும். பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா அப்புறம் எல்லாமே உனக்கு தாமா.
வக்கீல் கிட்ட இப்ப பேச மட்டும்தானே போறீங்க? உடனே ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணணும் இந்து. சும்மா சும்மா இதையே பேசிட்டு இருக்க முடியாதுமா. அது அம்மா, நம்ம வீட்டோட அட்ரஸ்ல நீரஜாவோட பேரை முதல்ல சேர்க்கணும்லம்மா. அத நாம முதல்ல சட்டப்படி செய்யணும்ல. அவகிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்கு. ஆதார், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்கு. அவ என்னோட பொண்ணுதாங்கிறதுக்கான மெயின் அட்ரஸ் எனக்கு அதுவே போதுமா. ஆனா வேற ஒரு தடை இருக்குமா. அது என்னது? அவரோட அப்பா ஊர்ல இல்லல்ல. மாமா துபாயில இருந்து வந்த பிறகு அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கலாம்ல. நான் என்னோட அண்ணன் கிட்ட எல்லாத்த பத்தியும் பேசிட்டேன். மெதுவா பண்ணிக்கலான்னு அண்ணனும் சொல்லிட்டாரு. அததான் நானும் சொல்றேன். உங்க எல்லாரோட பயமும் என்னன்னு எனக்கு புரியுது. நான் எங்க செத்து போயிடுவேங்கிற பயத்துல தானே நான் அவசரப்பட்டு இது எல்லாத்தையுமே அவ பேர்ல எழுதி வைக்கிறதானே நீ நினைக்கிற? அந்த விஷயத்துல எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோங்கிற பயம்தான் உங்க எல்லாருக்குமே இருக்கு. அம்மா, அப்படி எதுவுமே ஆகாது. குடும்ப சொத்து என் பொண்ணுக்கானது. அத அவளுக்கு கொடுக்க போறேன், அவ்வளவுதான். சரி இந்து, நான் போய் பத்திரத்தை எடுத்துட்டு வரேன். அம்மா, வக்கீலுக்கு டீ போட்டாச்சான்னு கிச்சன்ல போய் பார்ப்போ. அம்மா பண்றது மிகப்பெரிய தப்பாச்சே. நான் எப்படி அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறது? சாவி எங்க வச்சேன்? கீயை நான் இங்கதானே வச்சேன். செல்ஃப் வேற திறந்து கிடக்கு. இதை யார் ஓபன் பண்ணா? ஐயோ, பத்திரம் எங்க? கடவுளே, இதை யார் எடுத்திருப்பா? இந்து, கொஞ்சம் இங்க வாமா. எங்க வச்ச? கூப்பிட்டீங்களாம்மா? இந்து, இங்க வச்ச பத்திரத்தை காணோம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.